இமயமலைக்கு மேலே எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மலை உச்சியில் பனி பிரதேசத்தில் வசிக்கிற மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஃபேன் இல்லை, இமயமலை மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இமயமலைக்கு மேலே இருக்கிற ஒரு அழகான முக்கியமான நகரம் இது. இதையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த இமயமலையில் தமிழர்களால் கட்டப்பட்ட அழகான கோயில் இது. இது எப்படி சாத்தியம், இதோட பின்னணி என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் ஆப்பிள் தோட்டங்கள். ஆப்பிள் மரங்களில் அங்கங்கே வாட்டர் பாட்டில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்களேன். இதுக்கு சுவாரஸ்யமான முக்கியமான காரணம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இது கோயில் கூரை. இந்த கோயில் கூரையை எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த இமயமலையில் கட்டப்பட்டிருக்கிற முருகர் கோயில் இது. கோயில் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற முருகர் சிலையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முருகப்பெருமானோட இந்த வித்தியாசமான தோற்றத்தை உங்களில் பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ வித்தியாசமாக இருக்கார் இந்த இமயமலை முருகர். அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இமயமலையில் எப்படியெல்லாம் சாலைகள் அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஆச்சரியமான காட்சிகளையும் பார்க்க போகிறோம். இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட வாய்ப்பு இருக்குது. இமயமலைக்கு தான் வந்திருக்குமா, இல்லை திருவனந்தபுரம், ஹைதராபாத், பெங்களூருன்னு பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு வந்திருக்குமான்னு சந்தேகப்படுற அளவுக்கு நிறைய தமிழ் மக்களை இங்கே பார்க்க முடியுது. அவங்களும் ஜாலியாக பேசியிருக்காங்க, பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் வரலாம், எல்லாரும் இங்கே வரலாமா? ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இங்கே பார்க்கறதுக்கு. நம் பாரத நாட்டின் மிகப்பெரிய சொத்து, நம் கலாச்சாரத்தின் ஓர் அங்கம், உலகின் மிக உயரமான மலையான இமயமலையை நோக்கிதான் இந்த பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இமயமலை தான். அந்த மலை மீது ஏறிக்கொண்டிருக்கும் காட்சி இது. ஆப்கானிஸ்தான் முதல் பர்மா வரை பறந்து விரிந்திருக்கும் இமயமலையின் பெரும்பாலான பகுதிகள் நம் இந்தியாவிலும் சீனாவிலும் தான் இருக்கின்றன. இவ்விரு நாடுகளை தவிர்த்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளும் இமயமலையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் நேபாளமும் பூட்டானும் இமயமலைக்கு மேல்தான் இருக்கின்றன. இந்த வீடியோவில் நாம் சுற்றி பார்க்க இருப்பது இமயமலையின் மீது இருக்கும் இமாச்சல பிரதேசத்தை. முழுக்க முழுக்க இமயமலையின் மீது அமைந்திருக்கும் இமாச்சல பிரதேசம் நம் நாட்டின் முக்கியமான அழகான மாநிலமாகும். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான குழு மணாலி மற்றும் சிம்லா ஆகியவை இந்த மாநிலத்தில் தான் இருக்கின்றன. இந்த வீடியோவில் நாம் குழு, மணாலி, சிம்லா ஆகிய 3 பகுதிகளையும் பார்க்க இருக்கிறோம். இமயமலைக்கு மேலே ஏறுறதுக்கு எப்படியெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இமயமலைக்கு மேலே இருக்கிற இந்த இமாச்சல் பிரதேஷோட மொத்த மக்கள் தொகை 69 லட்சம் தான். இந்த மாநிலமே மலைக்கு மேலே தான் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த மாநில மக்கள் எல்லாருமே மலைவாழ் மக்கள் தானே. இருந்தாலும் இங்கே 25% மக்கள் தான் எஸ்டி கேட்டகரியில் வராங்க. இங்கே அதிக மக்கள் தொகை கொண்ட முக்கிய சமூகத்தினராக பிராமணர்களும் ராஜ்புத்களும் இருக்காங்க. இமயமலையை அங்கங்கே குடஞ்சி பல கிலோமீட்டர் நீளத்துக்கு சுரங்கப்பாதைகள் போட்டிருக்காங்க. இந்த சுரங்கப்பாதைகளும் நல்ல தரமாக பாதுகாப்பாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரிட்ஜு மாதிரி தெரியுது இல்லையா, அதுவும் சுரங்கப்பாதை தான். ஒரு சில சுரங்கப்பாதைகள்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே 2 பக்கமும் இருக்கிற சுரங்கப்பாதைகளை உயரமான பிரிட்ஜுகள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுரங்கப்பாதைக்கு உள்ளே எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த இமயமலையில் போடப்பட்டிருக்கிற சில சுரங்கப்பாதைகளை அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இல்லை சுவாமி, புரியுது. நம்ம ஏதாவது செய்யணும், ஏன்னா அவருக்கு இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த மக்கள் தொகையில் 95% பேர் இந்து சமயத்தை சேர்ந்தவங்க.
முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 2.5% இருக்காங்க. சீக்கியர்களும் பௌத்தர்களும் கிட்டத்தட்ட தலா 1.25% இருக்காங்க. இங்கே டோல்கேட் எப்படி இருக்குது பாருங்கள். இமயமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று நுட்பத்தை கவனித்தேன். நான் ஏற்கனவே இமயமலையில் இருக்கிற ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கும் போயிருக்கேன். இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரோடு போடுறது நதியோரமே போட்டுருக்காங்க. இப்போ நதிகள் மலை மேலே உருவாகி கீழே வருது இல்லையா, அந்த காலத்தில் பொதுமக்கள் நதியை ஒட்டியே மேலேயும் கீழேயும் போயின்னு வந்துன்னு இருந்திருக்காங்க. அது அப்படியே காலப்போக்கில் பாதையாக மாறி இருக்கு. அந்த நடைபாதைகள்லாம் இப்போ பெரிய பெரிய சாலைகளாக மாறி இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் குழு. இந்த நகரமும் ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக இருக்குது. இமயமலையில் இங்கே ஒரு முக்காவாசி உயரம் ஏறினதுக்கப்புறம் இந்த குழு நகரம் வருது. இந்த குழு நகரம் நைட்டில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த குழு பகுதியில் பனிக்கட்டிகளை பார்க்க முடியல. இன்னும் 40 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனோம்னா மணாலி அடைஞ்சிடலாம். அங்கே தான் அழகான பனிமலைகளை பார்க்க முடியும். சுற்றுலா பயணிகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த குழுவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஹேர் பலூன். பலூனில் சூடான காற்றை நிரப்பி பறக்க வைக்கிறாங்க. அதனால தான் இதை ஹாட் ஹேர் பலூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பலூனில் பறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 1200 ரூபாய் வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையும் மேலே இருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இறக்கிடுறாங்க. இந்த குழுவில் ரஃப்டிங் வசதியும் இருக்குது. மேடு பள்ளங்கள், பாறைகள், கற்கள் நிறைந்த கரடு முரடான ஆற்றுல த்ரில்லிங்காக படகு சவாரி போகிறது தான் ரஃப்டிங் அப்படின்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 கிலோமீட்டர்லேருந்து 14 கிலோமீட்டர் வரையும் போகலாம். நாம் போகிற தூரத்தை பொறுத்து ஒரு ஆளுக்கு 300 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. சரி, மணாலி போகலாமா? இங்கே அழகான ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுக்கு மேலே பாருங்களேன், ரோப் கார் வசதி செஞ்சுருக்கு. ரோப் காரில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 900 ரூபாய் வரைக்கும் ஆகும். இங்கே நிறைய ரோப் கார் கம்பெனிங்க இருக்குது. ஒரு கம்பெனியில் ஒரு ரேட் இருக்கும். இமயமலை மேலே இவ்வளோ உயரத்தில் கழுதைகள்லாம் கூட இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட மலை மேலே வந்துட்டோம். மணாலி வரப்போகுது. கண்ணை மூடுங்க. இப்போ கண்ணை திறங்க. இந்த வெள்ளி பனிமலையை பார்த்து ரசிங்க. இதுதான் மணாலி. இமயமலையோட மேற்பகுதிகளில் இதுவும் ஒன்று. எவரெஸ்ட் மாதிரியான பனி சிகரங்கள் இங்கேயும் நிறைய இருக்குது. காடு, ரோடு, வீடு, ஆறுன்னு எங்கே பார்த்தாலும் பனிக்கட்டிகளாக இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டோட முக்கியமான பொக்கிஷம் இந்த இமயமலை. இங்கே அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஆப்பிள் தோட்டங்கள். இங்கெல்லாம் முக்கிய விவசாயமே ஆப்பிள் சாகுபடி தான். ஆப்பிள் மரங்களை பொறுத்த வரைக்கும் பனிக்காலம் தான் இலையுதிர் காலம். பனி சீசன் முடிஞ்சு வெயில் காலம் வந்ததும் இந்த மரங்கள்லாம்
துளிர் விட்டு பூ விட்டு காய் காய்க்கும். தோட்டத்துக்கு வேலி எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆப்பிள் விளையிற இடம் அப்படின்றதால இங்கே ஆப்பிள் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கிலோ 40 ரூபா 50 ரூபாய்க்கெல்லாம் தராங்க. மற்ற பயிர்களுக்கு மாதிரியே இந்த ஆப்பிள் தோட்டத்தையும் கொத்துறாங்க, தண்ணி பாய்ச்சுறாங்க, உரம் வைக்கிறாங்க. அப்புறம் ஆப்பிள் மரங்களில் அங்கங்கே வாட்டர் கேனோ இல்லை கவரோ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதில் தண்ணி இருக்குது. அப்புறம் ஆப்பிள் மரத்துலேருந்து சின்ன கிளையை, அதாவது குச்சியை உடச்சி அந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு தோட்டத்துக்காரங்க கிட்ட விசாரித்தேன். ஆப்பிள் மரம் பூ விடுற காலத்தில் மகரந்த சேர்க்கைக்காக இந்த மாதிரி வைப்பாங்களாம். வேறு வேறு மரங்கள்லேருந்து பூக்களோட குச்சியை உடச்சின்னு வந்து இந்த மாதிரி வச்சுருவாங்களாம். அப்போது அந்த ஆண் பெண் மகரந்த சேர்க்கை ஈஸியாக நடந்து விளைச்சல் நல்லா கிடைக்குமா. பார்க்க ஃபேன் மாதிரி இருக்குல்ல, இது ஃபேன் இல்லை, இது ஹீட்டர், ரூம் ஹீட்டர். மணாலியில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி போன்ற மாதங்களெல்லாம் பயங்கர குளிராக இருக்கும். சில நாளில் -7 டிகிரி வரைக்கும் கூட வெப்பநிலை குறைஞ்சிரும். அதனால் வீட்டில், ஹோட்டலில், ரூம்ஸ்லலாம் ஹீட்டர்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே குளிர் காஞ்சிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்குறது இமயமலையில் இருக்கிற முருகர் கோயில். மணாலியில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயிலோட பேர் கார்த்திக் சுவாமி மந்திர். மந்திர் அப்படின்னா கோயில். முருகப்பெருமான வட மாநிலங்களில் பொதுவாக கார்த்திக் சுவாமி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இமயமலை பகுதிக்கே உரிய ஸ்டைலில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது கோயில் கட்டட பணிக்கு கல், சிமெண்ட் மாதிரி மரங்களை அதிகளவு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முருகன் கோயிலில் இன்னொரு விஷயம் நம்மளை கவனிக்க வைக்குது. அது என்னென்னா, கோயிலோட கூரை கற்களால் செய்யப்பட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், பாறைகளை அப்படியே ஓடுகள் மாதிரி செதுக்கி கூரையாக மூடி இருக்காங்க. இதை விட நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சிலை, முருகனோட தோற்றமாகட்டும், முருகனோட சிலையாகட்டும், நம்மள பல பேர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். இந்த கோயில் மூலஸ்தானத்தில் கருவறையில் வைக்கப்பட்டிருக்கிற முருகப்பெருமான் சிலை எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த கோயிலோட உற்சவர் சிலைகள். இந்த முருகன் சிலைகள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கோயில் இருக்கிற ஒரு மண்டபம் இது. இந்த மண்டபம் கூட எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன். கற்களையும் மரங்களையும் பயன்படுத்தி இந்த அழகான மண்டபத்தை கட்டியிருக்காங்க. அப்புறம் போதி மரம் என்று அழைக்கப்படும் அரச மர இலைகளால் மாலைகள் செஞ்சுருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குது இடம். பனிமலையா? பனிமலை, குளிர்மணல், இமயமலை நல்லா இருக்குது. நிறையா குளிர், பார்க்க நல்லா குளு நல்லா இருக்குது. பனிக்கட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம். நிறைய குளிர், எதிர்பார்க்காத வந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ரோஜா செடிகள் மரம் மாதிரி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்களேன். இப்போது இந்த பனிப்பிரதேச மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது மணாலி நகரத்தோட ஒரு முக்கியமான பஜார் பகுதி. இந்த வீடியோ எடுக்கிறப்போ காலையில் ஒரு 11 மணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக பனி பேஞ்சிட்டு இருந்தது. நைட்டு பார்க்குறப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே பனி மூடி இருந்தது. காலையில் வெயில் வந்ததுக்கப்புறம் இந்த பனிக்கட்டிகள் அப்படியே கரைஞ்சி இந்த மாதிரி மாறி இருக்குது. பனி பிரதேசமாக இருந்தாலும், பனி சீசனாக இருந்தாலும் வெயிலும் நல்லா அடிக்குது இங்கே. இரவு நேரத்தில் அந்த பயங்கரமான குளிரில் நாம் தூங்கி இழந்ததும் எப்படா வெயில் வரும்னு காத்துன்னு இருக்கிறதா இருக்குது. வெயில் வந்ததுக்கப்புறம் சூரியனை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்ல தோணுது. இது மணாலியில் இருக்கிற ஒரு பழமையான துர்கா கோயில். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்குது. கோயில் மேலெல்லாம் எப்படி பனி மூடி இருக்கு பாருங்களேன்.
11 மணிக்கு மேலே ஆகிட்டதாலையும் வெயில் நல்லா அடிக்கிறதாலையும் பனிக்கட்டிகள் உருகி அப்படியே சொட்டு சொட்டாக ஒழுகுது பாருங்கள். இந்த பனி ஒழுகினே இருக்கு இல்லையா, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக கடைக்கு மேலே இருக்கிற அந்த பனிக்கட்டிகள்லாம் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறாங்க கடைக்காரங்க. நம்ம நாட்டோட முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு இங்கே அழகான ஒரு சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் வண்டியை ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இப்படி நிறுத்தி வச்சோம்னா இந்த மாதிரி ஆயிடுது. எவ்வளோ பனிக்கட்டி பாருங்களேன். சில நாளில் -7 டிகிரியெல்லாம் வரக்கூடிய இவ்வளோ கடுமையான குளிர்லையும் பசுக்கள் வளர்க்குறாங்க பாருங்களேன். இங்கே இந்த மாடுங்க எப்படி தான் இவ்வளோ குளிரை தாங்குதோ தெரியலையே. மாடுங்களுக்கான தீவனம் வைக்க போகிற ஒரு பில்டிங் கீழே போட்டிருக்காங்க. சாப்பாடு பண்ணுறதுக்காக விறகு எடுத்துன்னு போகிறாங்க இவங்க. நேபாளிகள் கூட நூற்றுக்கணக்கானவங்க இந்த மணாலியில் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. இந்த உலகத்தோட பெரிய பெரிய நதிகளை உருவாக்குற இந்த இமயமலை பனிக்கட்டிகளுக்கு நடுவில் வாழ்ந்தாலும், சுத்தமான ஆறுகள் பக்கத்திலே ஓடினாலும், இங்கேயும் குழாய் மூலமாக தான் தண்ணி விநியோகம் பண்ணுறாங்க. வீடுகளிலிருந்து புகை வருது பாருங்கள். அது எதுக்குன்னா, இந்த கடுமையான குளிரை சமாளிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே விறகுகள் மூலமாக நெருப்பு பற்ற வச்சுருப்பாங்க. அது அப்படியே ஸ்லோவாக எரிஞ்சுனே இருக்கும். डोलमा இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரோடு போடுறாங்கல்ல, ரோடு போடுற ஆட்களுக்கு ஒரு அதிகாரி மாதிரி இருக்காங்களாம். வேலைக்கு போயிட்டு வந்து மீத நேரத்தில் விவசாய வேலையில் ஈடுபடுவாங்களாம். ஹாய். இந்த பனிமலையில் மைனாக்கள், காகங்கள் கூட இருக்கு. கீழெல்லாம் பனி படர்ந்துருக்கு. அதுக்கு மேலே அப்படியே துணி துவச்சி காய போட்டிருக்காங்க பாருங்களேன். வீடுகளுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன தோட்டங்கள் அமைச்சு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பயிரிடுறாங்க. தோட்டங்களில் கூட பனிக்கட்டிகள் படர்ந்துருக்கு பாருங்கள். இது ஏதாவது காட்டு எருமை கொம்பா இல்லை மாட்டோட கொம்பான்னு தெரியல. வீட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க பாருங்களேன். ஹாய். ஆர் யூ கோயிங் டு ஸ்கூல்? எல்கேஜி. இங்கே பாருங்கள், ஆப்பிள் மரங்களில் துணி காய போட்டிருக்காங்க. Thank you. Hi. இங்கே கோழிகள் கூட வளர்க்குறாங்க பாருங்களேன். இந்த போத்து கோழிங்க தான் இந்த கடுமையான குளிரை தாங்கும் போல இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இந்த இமயமலையை சுற்றி பார்க்க வந்தவங்க.
ஐச்சம்மா சின்ன சேட்டம்மா உண்மையில கொஞ்சம் ஐச்சம்மா. பனிமலையில் உருவாகி இருக்கிற இந்த மணாலி நகரம் ராத்திரியில் பார்க்க எப்படி இருக்கு பாருங்களேன். தமிழ்நாடு தமிழ்நாடு This is your house. Okay. அடுத்ததாக நாம் பார்க்குறது இமயமலைக்கு மேலே ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற சிம்லா நகரம். நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தோட தலைநகரம் தான் இந்த சிம்லா. இந்த மலைச்சரிவில் எவ்வளோ அழகாக உருவாகிருக்கு பார்த்தீங்களா இந்த நகரம். மணாலி அளவுக்கு உயரமாக இல்லாமல் கொஞ்சம் கீழே இருக்கிறதால இந்த சிம்லாவில் பனிப்பொழிவு இல்லை, ஆனால் குளிரெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. இந்த இமயமலையில் இந்த கட்டடங்களுக்கு நடுவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இது தமிழர்களால் கட்டப்பட்ட கோயில் தான். இது சிவன் கோயில். ஷிம்லாவில் பந்தகட்டி அப்படின்ற இடத்துல இந்த கோயில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வந்து தமிழ்நாட்டு கோயில்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படி இவ்வளோ அழகாக நேர்த்தியாக கலை நுணுக்கத்தோடு கட்டியிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் கட்டணும்னு சொல்லி இங்கே வாழ்ந்த ஊர் பெரியவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கோயில் கட்டட கலைஞர்களை அங்கே கூட்டிகிட்டு போய் கோயில் கட்ட வச்சுருக்காங்க. கோயிலோட வெளிப்புற தோற்றங்கள் தமிழ்நாட்டு கோயில்களை பிரதிபலித்தாலும் கோயிலுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற சுவாமி சிலைகள் வட மாநில ஸ்டைலில் இருக்குது. இந்த கோயிலோட நிர்வாகிகள் பூசாரிகள் எல்லாருமே அந்த ஊர்க்காரங்க தான், உள்ளூர்காரங்க தான். கோயிலில் பூஜை நடத்துகிற முறைகளும் அந்த ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது. கோயில் மூலஸ்தானம் இது. இந்த இமயமலைக்கு மேலே சூரிய உதயத்தை பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. அதை நீங்களும் பாருங்களேன். இமயமலைக்கு மேலே இருக்கிற மக்கள், குறிப்பாக இந்த இமாச்சல் பிரதேஷ் மக்கள் ரொம்ப அன்பானவங்களா, பழக இனிமையானவங்களா, நல்லவங்களாக இருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பார்க்கவும் அழகாக இருக்காங்க, அவங்க மனசும் அன்பானதாக இருக்குது. இவரை பாருங்கள், பார்க்க ஹிந்தி ஹீரோ மாதிரி இருக்காருல்ல. இவர் யாருன்னா இந்த பஸ்ஸோட கண்டக்டர். சிரித்த முகத்தோடு வேலை செய்கிறாரு. அவரோட வேலையை ரசித்து செய்கிறாரு. You are looking smart, very smart. Smart conductor. தமிழ்நாட்டில் ஆண்கள் தலைப்பாகை அணிகிற பாரம்பரியம் மாதிரி இந்த இமாச்சலில் ஆண்கள் இந்த மாதிரி தொப்பி அணிகிறாங்க. இது அவங்களோட பாரம்பரியம். பனிப்பகுதி, குளிர் பகுதி அப்படின்றதால நாய்களுக்கும் இங்கே ஸ்வெட்டர் போட்டு கூட்டிகிட்டு போகிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இங்கெல்லாம் இருக்கிற தெருநாய்கள் கூட பணக்கார வீட்டு நாய்கள் மாதிரி தான் இருக்குது. நல்லா பொசு பொசுன்னு அழகாக இருக்குங்க. ஹிமாச்சல் பிரதேசில், குறிப்பாக மணாலியில் முக்கிய பஜாரில் முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் கடை வச்சுருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த மாநிலத்தில் சீக்கியர்கள், சிங்குக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அங்கங்கே கறிக்கடை வச்சுருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கடை வந்து சிம்லாவில் இருக்குது.
இது சீக்கியர் வச்சிருக்கிற இன்னொரு கறிக்கடை. இதுவும் சிம்லாவில் தான் இருக்குது. சீக்கியர்களில் பெரும்பாலானவங்க கறி சாப்பிட மாட்டாங்க, இறைச்சி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. சிம்லா, குழு மணாலிலெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களை கூட பரவலாக பார்க்க முடியுது. Which country you are from? Africa. Which country? Liberia. Super. जहान के ला किस तरह का काम करा? एप्पल का काम होता है यहाँ पे बागवानी. மணாலியில் இருக்கிற உள்ளூர் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பெரும்பாலும் விவசாயம் தான் பண்ணுறாங்களாம். அதுலேயும் குறிப்பாக அதிக அளவில் ஆப்பிள் சாகுபடி தான் நடக்குதான். அது தவிர இங்கே கோதுமை, மக்காசோளமும் விளைவிக்கிறாங்களாம். பனி சீசனில் விவசாயம் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு கைடாக போகிறது, ஏதாவது வியாபாரம் பண்ணுறது, இல்லை வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறதுன்னு ஏதாவது பண்ணுறாங்களாம். படிச்சுட்டு அரசு வேலையை எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுறாங்களாம். அதே மாதிரி குடும்ப பெண்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு விவசாய பணியில் ஈடுபடுறது, இல்லைன்னா வீட்டில் இருந்தே குழந்தைங்களுக்கான சாக்ஸ், ஸ்வெட்டர்லாம் தைக்கிறது, கைவினை பொருட்கள் செய்கிறதுன்னு ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுறாங்களாம். ये पैर में लगाने के लिए. आप क्या नाम है? मेरा नाम मनोरमा. मनोरमा. ओ இங்கே வந்து மாட்டு கொட்டகைன்னு தனியாக கட்டாமல் வீடு கட்டும்போது கீழ்தளத்தை மாடுகளுக்காக ஒதுக்கிடுறாங்க. கீழ்தளத்தில் மாடு கட்டுறது, அப்படி இல்லைன்னா மாட்டு தீவனம், வைக்கோல்லாம் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பகுதி மலை முகடுகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைஞ்ச பகுதிகள் அப்படின்றதால வீடுகள், அலுவலகங்கள் எல்லாம் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். மணாலிக்கு கேரளாவில் இருந்து கல்லூரி மாணவிகள் சுற்றுலா வந்திருந்தாங்க. அவங்க ஜாலியாக பேசியிருக்காங்க பாருங்க. ஆய்மா, உங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? நான் ஜொஹானா. we are coming from கேரளா. கேரளாவிலேருந்து வரீங்களா? கேர்ள்ஸ் மட்டும் வந்தீங்களா இவ்வளோ தூரம்? எங்களுக்கு காலேஜ் ட்ரிப்பு வந்தது. காலேஜ் ஐவி. ஓ, எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? 54. பாய்ஸும் இருக்காங்க இல்லையா? இருக்கு. எங்க இருக்காங்க அவங்க? ஸ்ப்ளிட் நீங்க ஒரு டீமா கலந்து இப்படி வந்துட்டீங்களா? தனித்தனியா சுத்தி பாக்குறீங்க? ஃபுட் கறிக்க. எங்க போக போறீங்க? எங்க மணாலி வந்திருக்கீங்க? மணாலி, டெல்லி, கசோல், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், கிரஹான். இவ்வளவு இடமா? ஓ, எவ்வளவு நாள்? 14 days. மொத்தம் எவ்வளவு நாள்? 14 days. 14 days. ஓகே, அப்படியே கொடுங்க எல்லாரும் கொஞ்சம். என் பேர் சாந்திரா. நான் பிடெக் படிக்கணும். பிடெக். ஓ, ஓகே. எந்த காலேஜ்? எந்த ஏரியா காலேஜ்? கொல்லம், டிகேஎம். கொல்லம். எல்லாரும் அந்த காலேஜ்ல இருந்து வந்தீங்க. சூப்பர்மா. பிடிச்சிருக்கா மணாலி? பிடிச்சிருக்கு. ஓகே. நீங்க உங்க பேருமா? இந்த பேரு ஜான்வி. ஓகே. எப்படி வீட்ல அலோ பண்ணாங்களா 14 டேஸ் இந்த மாதிரி தனியா போயிட்டு வராங்க? எஸ், we have guide. ஓகே. வருஷம் இந்த மாதிரி கூட்டிட்டு போவாங்களா? இல்ல only third year. 1 year. அதான் வருஷம் தேர்ட் இயரை மட்டும் கூட்டிட்டு போவாங்க அப்படியா? only for third years. ஓகே. நீங்க உங்க பேருமா? பேரு மேகா. சேம். then kasol, குளு ரிவர் ராஃப்டிங் அதெல்லாம் பண்ணீங்களா? சூப்பர். நீங்க உங்க பேருமா? என் பேரு அல்னா. அல்னா. நீங்க உங்க பேர் என்ன? ஆத்திஃபா. நீங்க திருவனந்தபுரம். எந்த ஊர் நீங்க? கொல்லம். நல்லா தமிழ் பேசுவீங்களா நீங்க? தமிழ் தெரியும். சினிமா எல்லாம் பார்த்திருக்கேன். உங்க வீட்லயும் அலோ பண்ணாங்க போயிட்டு வாமா? ஆமா, அலோ. சரிமா, சந்தோஷம். என்னெல்லாம் பிடிச்சிருக்கு மணாலியில எப்போ வந்தீங்க? குட் கிளைமேட், நல்ல തണുപ്പുണ്ട്. നമ്മൾ ഫ്രീസ് ആയിട്ടിരിക്കുക, പക്ഷെ അടിപൊളി. எவ்வளவு நாள் தங்க போறீங்க? 4 days. मनाली. மணாலியே? ना, मनाली में नहीं,
हिंदी பேசி பேசி ஹிந்தி வந்து Manali, Kasol, Grahan, then again Delhi, back to Kollam. ஷிம்லாலாம் போல இல்லையா? Shimla. காஷ்மீர்லாம் பிளான் இல்லையா? இல்ல இல்ல. இல்ல. next trip காஷ்மீர். ஓகே ஓகே. குட். கேரளாக்காரங்க எங்கே இருப்பாங்களா? எங்கே ஏதாவது கடை வச்சிருப்பாங்களா உங்க ஸ்டேட்காரங்க? இருக்காங்களா? கேரளா ஷாப் அவங்க போய் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்து பாத்தீங்களா யாரையாவது? பாத்தீங்களா? സൂപ്പർ. நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. எங்க കേരളക്കാരെ എങ്ക പാത്തീங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ഞങ്ങള് ഗ്രൂപ്പ് ആയിട്ട് റോം ചെയ്യാൻ പോയ സമയത്ത് ഇന്ത്യൻ കോഫി ഹൗസിൽ പോയി. അപ്പോൾ ഒരു ട്രിവാൻഡ്രം ആളെ കണ്ടു. சரிமா சரிமா. தமிழ்ல எந்த நடிகர் பிடிக்கும் உங்களுக்கு? அப்படி சும்மா அப்படி சொல்லுங்க. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. நீங்க அப்படியே அவங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நீங்க நீங்க விஜய் சேதுபதி. விக்ரம். தனுஷ். விக்ரம். விஜய் சேதுபதி. விக்ரம். கேரளா மம்முட்டி. கேரளா. கேரளா தான் வரும் இல்லையா? மம்முக்கா. Of course, மோகன்லால். மோகன்லால். மோகன்லால் பிடிக்குமா? ஓகே. உங்களுக்கு கேரளாவில் யார் பிடிக்கும்? மலையாளத்தில் கேரளால யார் பிடிக்கும்? மம்முக்கா. மம்முக்கா. தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ். ஓகே பை. மணாலியில் தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகளை நிறைய பார்க்க முடியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. இவ்வளோ தூரம் வந்து தமிழ் மக்கள். ஆமாம், நாங்கள் டூரிஸ்டாக வந்தோம். எங்கேருந்து வந்தீங்க மேடம்? சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். நிறைய இடத்துல இருந்து. எல்லாருமே எவ்வளோ பேர் வந்தீங்க? தஞ்சாவூர்லேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்கோம். 53 பேர். டூரா பேக்கேஜாக பேசிக்கோங்க. டைரக்டா மணாலியா? கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லை எப்படி சொல்லணும்? பேசுங்க பேசுங்க. நாங்கள் வந்து 53 பேர் வந்திருக்கிறோம். அதில் 5 பேர் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. சைதாப்பேட்டை, பெரம்பூர், சைதாப்பேட்டை, பெரம்பூர், அப்புறம் மடிப்பாக்கம், வேளச்சேரி, பொர்ஷவாக்கம், சென்னை. எப்படி ஜாயின் ஆனீங்க? இந்த ஊர்ல இருந்து எப்படி சேர்ந்தீங்க? எல்லாருமே ஜாயின் பண்ணி எப்படி சேர்ந்தீங்க? வருஷம் வருஷம் டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டூரில் நாங்கள் 53 பேர் வந்திருந்தோம். டெல்லிக்கு வந்தோம். டெல்லியிலேருந்து ஆக்ரா போனோம். ஆக்ராலேருந்து அப்படியே சிம்லாவுக்கு வந்தோம். சிம்லாவில் சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு ப்ளூ மணாலிக்கு வந்தோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜனங்கள்லாம் பார்த்தா பாவமாக இருக்கு, ஒரே பனியாக இருக்கு. எப்படி தான் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. சூரிய பகவான் உதித்தால் தான் இவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் இவங்க இருக்காங்க. இவங்களுடைய யாதும் ஊரே யாவரையும் கேளுன்ற மாதிரி நாங்க இந்தியனா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரோம். நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம். மணலி பார்த்துட்டு சிம்லா பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னும் 2 days இங்கே இருந்து பார்த்துட்டு கிளம்புவோம். அடுத்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து தஞ்சாவூர். நாங்கள் வருஷத்தில் ஒரு மாதிரி இது மாதிரி வருவோம். வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம். எல்லா இடமும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுசாக பார்க்கணுன்னு ஒரு ஆவல்லாம் வந்தோம். பார்க்க அழகா இருக்கு. ஆனா இங்கேயே தங்கணும்னா கஷ்டம் தான். கஷ்டம். பார்த்துட்டு உடனே போவோம். சண்டே பொற்கையில் போயிடுவோம். மண்டே வந்து வாகா பார்டர் போவோம். அங்கே போயிட்டு அந்த பரேடை பார்ப்போம். நாங்கள் 2 பேரும் சல்யூட் அடிக்கிறத பார்க்கணுன்னு ஒரு ஆசை. நேஷ்னல் இல்லையா, நம்ம நேஷ்னல் இதான். சென்னையிலேருந்து வரேன். எவ்வளோ பேர் வந்தீங்க? நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். சந்தோஷம். எங்க சென்னையில் எங்கன்னு சொன்னீங்க? சென்னை நாங்கள் சைதாப்பேட்டை. சந்தோஷமா இருக்கு அவ்வளோ தூரத்துல இருந்து. மேடம் கிட்ட வைங்க. அவங்க உங்களோட சிஸ்டர். மைக் வைங்க சிஸ்டர். மேடம் உங்க பேர் மேடம்? என் நேம் ராஜலக்ஷ்மி. என்ன பிடிச்சிருக்கு மேடம் உங்களுக்கு? என்ன பிடிச்சிருக்கு? ஐஸ் கட்டியா ஃபுல்லா வியூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. போய் தமிழ்நாட்டு மக்கள் வரலாம், எல்லாரும் வரலாம். கண்டிப்பா வரலாம். கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். காஷ்மீரோட இது நல்லா இருக்குல்ல? காஷ்மீர் இன்னும் போகல, மணாலியே தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் போயிருக்கேன் காஷ்மீர். அங்க கூட இப்படி இல்ல, இங்க தான் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அங்க நிறைய ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய சில இதெல்லாம் இருக்குது. இங்க எல்லாம் நல்ல மக்களா இருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். எங்கிருந்து வரீங்கம்மா? உங்க பேர்? கேரளா. கேரளாவில் எங்கிருந்து வரீங்க? கேரளா கொல்லம். கொல்லம். ஓகே ஓகே. அந்த டீம் தானே, காலேஜ் டீம் தானே நீங்க? ஐவி. பேசுங்க எப்படி பேசுங்க. உங்க பேருமா? உங்க பேருமா? உங்க நேம் பேர்? ஹன்னா. எந்த காலேஜ் சொன்னீங்க? டிகேவைடி. ஓகே ஓகே. என்ஜாய் பண்றீங்களா? நல்லா இருக்கா? தேங்க் யூ. எங்க இருந்து வரீங்களா சொல்லுங்க. சென்னையில இருந்து வரோம். எல்லாரும் சென்னையா? எவ்வளவு பேரு?
60 பேர். இல்லை ஒர்க்கர்ஸா ஸ்டூடெண்ட்ஸா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியா? ஒர்க்கிங். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எங்கே? ஐடியா? டீம் தானே? பேசுவாங்களா மேடம்? பேசுறீங்க சும்மா சின்ன வயசு. உங்கள் பேர் மேடம்? பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க மேடம்? அதான் சொல்லுங்கள். சென்னை தானே? பூர்வீகம் தமிழ்நாடு தானே இல்லை வேறு ஸ்டேட்? அவங்களும் அந்த கேங் தான். ஓகே ஓகே. உங்கள் பேர் மேடம்? ஜெகத்ஸ்ரீ. உங்கள் பேர் மேடம்? காஷ்மி. நீங்கள் மேடம்? ஷெல்லப். எப்படி இருக்கு மேடம்? பிடிச்சிருக்கா? என்னென்ன பிடிச்சிருக்கு நான் சொல்லுங்கள். இல்லை இதான் வந்திருக்கோம். ஆஃப்டர்நூன் தான் ரீச் ஆனோம். இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நார்த் இந்தியா ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள்? ஆமாம். ஓகே ஓகே. தேங்க்யூ. அண்ணா தமிழா நீங்கள்? வாங்க வாங்கம்மா. வேலூர்லேருந்து வரீங்களா? எப்படி இவ்வளோ தூரம்? டூர்லையா? டூரிஸ்ட் தான். எங்கே இருந்து? வேலூர்லேருந்தே வரீங்களா? வேலூர் பக்கம் ஆற்காடு. ஆற்காடா? ஓகே. எத்தனை பேர் வந்தீங்க டூரு? 46. எங்கள் வேலூரில் ஆற்காட்டில் டூர் இப்போ ஆற்காட்லேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து விமானம் மூலியம் ஃப்ளைட்டில் டைரெக்டாக அங்கே வந்துட்டீங்களா? என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னா? நான் டைலர். டைலரா? நீங்கம்மா ஒய்ஃபு? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா? சரி, ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இப்போ எல்லாருமே ஆற்காட்லேருந்து தான் வந்திருக்கீங்க? ஆற்காட்லேருந்து தான். ஆற்காட்லேருந்தே 56 பேர் வந்திருக்கீங்க? 46. எவ்வளோண்ணா ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகுது? 30,000. எவ்வளோ நாள்? ஒரு வாரம். இது ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் யூடியூப் சேனல்மா. என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. பனி பெயர்து பார்க்க நல்லா. பார்த்தீங்க? ராஜு. எங்கேருந்து வரீங்க? மலப்புரம், கேரளா. கேரளா. எதுக்காக வந்தீங்க? இல்லை இங்கே மஞ்சு ஜாஸ்தியாக இருக்குல்ல. உங்கள் பேர்? சமீர். ஓகே ஓகே. காலிக்கட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, முடிஞ்சா நம்ம நாட்டில் எல்லாரும் ஒரு வாட்டி இங்கே வரணும்னு நான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஐஸு கட்டை அது. சார் நான் வந்து சிவகாசி சார். எல்லாரும் தமிழ்நாடு சிவகாசி. வாங்க. எத்தனை பேர் வந்து? நாங்கள் வந்து ஒரு 6 பேர் வந்திருக்கோம் சார். என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? ஒர்க் பண்ணுறதுன்னா நான் வந்து பிஸ்னஸ். பேர்னா? என் பேர் பழனிக்குமார். எல்லாம் ஒன்று காலேஜ் படித்தவங்க. 86ல் காலேஜ் பண்ணுறீங்க. நான் வந்து டிஎம்பிபி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். நீங்கள் உங்கள் பேர்னா? நீ சொல்லுங்க. சக்திவேல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சார். சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.